சட்டி வச்சுக்கோங்க. தண்ணி ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க, பெரிய கப்பு. மேகி 2 பேக்கெட் மேகி சூடாக தண்ணி வச்சுக்கோங்க, சூடாக்குங்க. ஆன் பண்ணிக்கோங்க, நல்லா சூடாகணும். மேகி 2 பீஸ் மேகி போட்டுக்கோங்க, சூடாக்குங்க. 2 நிமிஷம் போதும். டூ மினிட். ஓகே, ரெடி ஆச்சு. 2 மினிட் வச்சா போதும். 2 மேகி அவிச்ச மேகி இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு. ஃப்ராய் மேகிக்கு ரொம்ப முக்கியம் பூண்டு 5 பீஸ் சேர்த்துக்குங்க. ஃப்ராய் மேகி. தக்காளி ஒரு தக்காளி சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. பன்னீர் வெட்டி வச்சுக்கோங்க சின்னதாக. ஊசி மிளகா 3 வெட்டி வச்சுக்கோங்க. சட்டி சூடாக்கிக்கோங்க. சட்டி வச்சுக்கோங்க, சூடானப்போ சட்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான எண்ணெய் சூடானப்போ இப்போ பூண்டு சேர்த்துக்கோங்க, வெட்டி வச்ச பூண்டு 5 பீஸ் பூண்டு. நல்லா கிண்டுங்க, அது ப்ரௌன் ஆகணும். வெட்டி வச்ச பன்னீர், மிளகா, ஊசி மிளகா, பூண்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வதக்குங்க. அப்போயும் சீசனிங் போட்டுருங்க. சீசனிங் போட்டு முடிஞ்சு பட்டை மிளகா, அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி இதை சேர்த்துக்குங்க, கொஞ்சம் ஊற்றுங்க, ஒரு கரண்டி. அப்படி அரைச்ச மிளகா போட்டு முடிஞ்சு ஒரு கரண்டி சோயா சாஸ் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு சோயா சாஸ். சோயா சாஸ் ஊற்றி முடிஞ்சு வெட்டி வச்சு தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளியாக சேர்த்து முடிஞ்சு அடுத்ததாக உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உப்பு போட்டு முடிஞ்சு கொஞ்சம் தண்ணி ரொம்ப போட தேவையில்ல, கொஞ்சம் அது கிரேவியாக விட்டது. அடுத்தது சேர்த்துக்குங்க. இது மேகி, அவிச்ச மேகி, அதான் வச்சுருந்த மேகி சேர்த்துக்குங்க. எல்லாம் கிண்டுங்க, குக் பண்ணுங்க. எல்லாம் கிண்டிக்குங்க, நல்லா கிண்டுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா வரும். இப்போ ரெடி ஆச்சு, நல்லா ஃப்ரை ஆச்சு. இப்போ கேஸ் அடுப்பை அடிச்சிக்கலாம். கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆச்சு ஃப்ரை மேகி ரெடி ஆச்சு. இப்போ சர்வ் பண்ணியாச்சு.
சாஸ் ஊற்றிக்கோங்க. மேகி சீஸ் சாஸ். வெஜ்ஜி ஃப்ரை மேகி ரெடி ஆச்சு.